ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி மார்கழி மாதத்தினுடைய மகத்துவங்களை தாங்கி வருகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழி என்று குறிப்பிட்டுள்ளார். பகவானே மாதங்களில் நான் மார்கழி என்று குறிப்பிட்ட காரணத்தால் இந்த மார்கழி மாதம் மிகவும் உன்னதமான, பொக்கிஷமான, ஆன்மீகமயமான, பக்திக்கு உகந்த மாதம் என்று பக்தர்களால் எளிமையாக பொருள் கொள்ளப்படும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மார்கழி மாதம் வருகிற திங்கட்கிழமை, அதாவது 16/12/2024 முதல் 13/1/2025 திங்கட்கிழமை வரை இந்த மார்கழி மாதம் 29 நாட்களை தாங்கி வருகிறது. மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள், அதாவது ஜனவரி 13, 2025, அந்த மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள் தான் போகி பண்டிகை. அதற்கு அடுத்த நாள் தை பிறக்கிறது. அதை தான் நாம் தைப்பொங்கலாக கொண்டாடுகிறோம். இந்த மார்கழி மாதத்தினுடைய மகத்துவம் எண்ணற்றது. இங்கே முக்கியமாக சில பேர் மார்கழி மாதத்தினுடைய மகத்துவமே புரியாமல் தவறாக பெயர் கொண்டு அழைக்கின்றனர். பீடை மாதம் என்று அழைக்கின்றனர். பீடை என்றால் சனியன். தயவு கூர்ந்து அந்த வார்த்தையை இந்த பொக்கிஷமான மாதத்திற்கு உபயோகப்படுத்துவது வேண்டாம். அப்படி பயன்படுத்தினால் அது அபச்சாரமாக கருதப்படும். காரணம், பீடை என்று குறிப்பிடப்படவில்லை. அது மருவி திருத்தி பீடை என்று தவறுதலாக அழைக்கப்படுகிறது. பீடு என்றுதான் சாஸ்திரங்களில் மார்கழி மாதத்தை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பீடு என்கிற இந்த முக்கிய வார்த்தைக்கு 2 பொருள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. முதலாவதாக, பீடு என்றால் பெருமை வாய்ந்த மாதம் என்று பொருள். ஆம், பீடு என்றால் பெருமை என்று பொருள். மார்கழி மாதம் மிக பெருமை வாய்ந்த மாதம். அடுத்ததாக, பீடுக்கு இன்னொரு பொருள் மார்கழி மாதத்தினுடைய அந்த மாதத்தோடு ஒப்பிடுகையில் இங்கே கொள்ளப்பட வேண்டும் பொருள் என்னவெனில், மார்கழி மாதம் முழுக்க முழுக்க பனி நிறைந்த காலம், பனியினுடைய உச்சக்கட்ட காலம். இந்த பனிக்காலத்திலே பல பக்தர்களுக்கு கைகளிலும் கால்களிலும் வாயினுடைய உதடுகளிலும் நம்முடைய உடல் சருமத்திலும் வெடிப்புக்கள் ஏற்படும். இந்த வெடிப்புக்களை சரி செய்வதற்காக தேங்காய் எண்ணெய் போன்ற எண்ணெய்களும் ஏனைய மூலிகைகளையும் பக்தர்கள் பயன்படுத்துவார்கள். இதற்கு பீடு என்று ஒரு பொருள். ஏனென்றால் ஒரு விதமான அந்த உடலிலே ஏற்படும் அந்த அசௌகரியத்திற்கு நாம் ஒரு தீர்வு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட இதுக்கு பீடு என்று மற்றொரு பெயர். ஆதலால் பீடை என்று யாரும் தயவு செய்து அழைக்க வேண்டாம், பக்தர்கள் அழைக்க வேண்டாம். பீடை என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இது முக்கியமாக அடியேன் வலியுறுத்தி பக்தர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, மார்கழி மாதத்தினுடைய அடுத்த சிறப்பு என்னவெனில், நம்முடைய ஒரு வருட காலம், அதாவது மனிதர்களுடைய ஒரு வருட காலம் தேவர்களுடைய ஒரு நாள். நம்முடைய 365 நாட்கள் தேவர்களுடைய ஒரே ஒரு நாள். தேவர்களுடைய அந்த ஒரு நாள் எப்படி பகல் இரவு வெடியர்காலை கணக்கிடப்படுகிறது என்றால், தை மாதத்திலே துவங்கி ஆனி மாதம் வரை தேவர்களுடைய பகல் பொழுது. ஆம், தை மாதத்திலே துவங்கி ஆனி மாதம் வரை தேவர்களுடைய பகல் பொழுது. ஆடி மாதத்திலே துவங்கி மார்கழி மாதம் வரை தேவர்களுடைய இரவு பொழுது. ஆடி மாதத்தில் துவங்கி மார்கழி மாதம் வரை தேவர்களுடைய இரவு பொழுது. இதில் குறிப்பாக இந்த மார்கழிக்கு முந்தைய மாதமான கார்த்திகை வரை அது நள்ளிரவு. மார்கழி மாதம் தேவர்களுடைய விடியற்காலை பொழுதாக கருதப்படுகிறது. ஆம், மார்கழி மாதம் தேவர்களுடைய ஒரு நாள் கணக்கிலே விடியற்காலை பொழுது. அந்த விடியற்காலை பொழுதான இந்த மார்கழி மாதத்தை தான் நாம் தேவர்களுக்கு உண்டான அந்த விடியற்காலை பொழுது, அதைத்தான் நாம் பொக்கிஷமாக கொண்டாடுகிறோம். இது மிக்க ஆன்மீக செயல்களுக்கு உகந்த மாதம். ஆதலால் தான் அனைத்து திருக்கோயில்களும் விடியற் காலையிலே நடை திறக்கப்பட்டு பக்தர்களுடைய வழிபாட்டிற்கு வசதி செய்யப்படும். பூஜை புனஸ்காரங்கள் அனைத்து ஆலயங்களிலும் மிக சிறப்பாக நடைபெறும். நிறைய பஜனைகள் நடைபெறும். சிறு ஊர்கள் முதல் பெரிய நகரங்கள் வரை சபாக்களிலே பஜனைகள் நடைபெறும். குறிப்பாக சென்னை போன்ற மாநகரத்திலே
நாரதகான சபா, மியூசிக் அகாடமி என்று ஆழ்வார்பேட்டிலே அமைந்துள்ள இந்த 2 முக்கியமான இடங்களிலும், ஏனைய இடங்களிலும் மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி போன்ற ஏனைய பகுதிகளிலும் நிறைய சபாக்கள் இந்த மார்கழியிலே அவர்கள் கர்நாடக சங்கீதத்தை அரங்கேற்றி பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்துவார்கள். இந்த மார்கழி மாதம் முழுக்க முழுக்க பகவானுடைய ஆன்மீக கைங்கரியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதால் இந்த மாதத்தில் ஏனைய சுப நிகழ்ச்சிகள், திருமணம், புதுமனை புகுவிழா, ஏனைய சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதில்லை. காரணம், பக்தி கைங்கரியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இது. இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தால் நாம் பக்தி கைங்கரியத்திலே முழு ஸ்ரத்தையாக ஈடுபட முடியாது என்கிற காரணத்தால் தான் இந்த மார்கழி மாதத்தை முழுக்க முழுக்க பக்திக்காக அர்ப்பணித்துள்ளோம். நம்முடைய மூத்தோர்களால் இது அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விஞ்ஞானத்திலும் சரியான விளக்கம் மார்கழி மாதத்திற்கு விடியற்காலையிலே ஏன் எந்திரிக்க வேண்டும் என்பது, எழுந்து நாம் துயிலெழுந்து பகவானை ஏன் வழிபட வேண்டும் என்பது அறிவியல் பூர்வமாகவும் இங்கே சில அறிவியல் கருத்துக்களை கூறி சுட்டிக்காட்டப்படுகிறது. ஓசோன் படலம் என்ற ஒரு படலம் உண்டு. அது மனிதனுக்கு ஏற்ற வாழ தகுந்த அந்த கதிர்களை மட்டும் நமக்கு அனுப்பும். அது பூமிக்கு மிக அருகில், நம் மேல் நோக்கி செல்லும் போது பூமிக்கு மிக அருகில் அந்த ஓசோன் படலம் உள்ளது. மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய அந்த கதிர்களை மட்டும் நம்மை நோக்கி அனுப்பும். மனிதனுக்கு தீங்கு பயக்கக்கூடிய எந்த கதிரையும் அந்த ஓசோன் படலம் வடிகட்டி விடுகிறது. அதனால் தான் ஓசோன் படலம் மிக மிக முக்கிய படலம். இந்த மார்கழி மாதத்திலே பூமிக்கும் அந்த ஓசோன் படலத்திற்கும் இடையிலான தூரம் குறைகிறது. அதாவது ஓசோன் படலம் மார்கழி மாதத்திலே பூமியை நோக்கி சற்று பூமியை நோக்கி வருகிறது. அப்போது இந்த பூமிக்கும் ஓசோன் படலத்துக்கும் உண்டான அந்த தூரம் குறைக்கப்பட்டுள்ளதால் நமக்கு இயற்கையான காற்று கிடைக்கும். அது அப்பொழுதுதான் கார்த்திகை மாதம் முடிந்திருக்கும். செடிகள், மரங்கள், கொடிகள், புல்வெளிகள் எல்லாம் பச்சை பசேல் என்று தென்படும். பனித்துளிகள் காணப்படும். இந்த ஒரு ரம்யமான சூழ்நிலை நம்முடைய மனதிற்கும், நம்முடைய உடலுக்கும், நம்முடைய சிந்தனைகளுக்கும் நன்மை பயக்கக்கூடியது. விடியற்காலை பொழுது என்பது அனைத்து நாட்களிலுமே மிக சிறந்தது. குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தினுடைய விடியற்காலை பொழுது ஆன்மீகத்தை நீங்கள் நோக்கி பார்த்தாலும் சரி, ஆன்மீக வழியாக பார்த்தாலும் சரி, அல்லது அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் சரி, இந்த மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே தொழிலிருந்து நாம் பகவானை வழிபட்டால் கோடான கோடி புண்ணியங்களை நாம் அடைய முடியும். மார்கழி மாதத்தில் ஒரு நாள் நாம் அதிகாலை பொழுதில் எழுந்து பகவானை வழிபட்டாலே, ஸ்ரத்தையுடன் வழிபட்டாலே அந்த ஆண்டு முழுவதும் வழிபட்டதற்கான பலன் கிடைக்கப்பெறும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதனால் ஒரு நாள் மட்டும் வழிபட வேண்டும் என்று பக்தர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மார்கழி முழுக்க அனுதினமும் நீங்கள் விடியற்காலையிலே எழுந்து பகவானை வழிபடுவது சாலச் சிறந்தது. அடுத்ததாக இந்த மார்கழியினுடைய அடுத்த சிறப்பு என்னவெனில், அதிகாலை பக்தர்கள் துயில் எழுந்தவுடனேயே தங்களது இல்லங்களில் குளித்துவிட்டு கோலமிட்டு பகவானுக்கு நைவேத்தியத்தை செய்து, பகவானுக்கு பிரசாதம் செய்து அதை நைவேத்தியமாக படைப்பார்கள். ஆலயத்திற்கும் சென்று அங்கே நைவேத்தியமாக பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதங்களையும் எடுத்துக்கொள்வார்கள். திருப்பாவையை சேவிப்பார்கள். முக்கியமாக வைணவர்கள் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் திருப்பாவையை சேவிப்பார்கள். குறிப்பாக 108 வைணவ தலங்களில் மிக முக்கிய தலமான திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலயத்தில் அந்த மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை வேளையிலே சுப்ரபாத சேவைக்கு பதிலாக திருப்பாவை தான் சேவிக்கப்படும். ஆம், திருமலை திருப்பதியிலே மார்கழியினுடைய அனைத்து நாட்களும் பகவானை துயிலெழுப்பும் அந்த அதிகாலை பொழுதிலே முழுக்க முழுக்க திருப்பாவை மட்டுமே சேவிக்கப்படும். அடுத்ததாக பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்திலே இந்த மார்கழி மாதம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த மார்கழி மாதத்தில்தான் வைகுண்ட ஏகாதசி வருகிறது. அதாவது வளர்பிறை ஏகாதசி. மார்கழி மாதத்திலே வரும் வளர்பிறை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி மிக மிக மகத்துவம் வாய்ந்தது. அதன் மகத்துவத்தை நாம் வேறொரு காணொளியில் தெளிவாக காணலாம்.
அனுமன் ஜெயந்தியும் இந்த மார்கழி மாதத்தில் தான் வரும். ஆம், அமாவாசை அந்த தினத்திலே இந்த அனுமன் ஜெயந்தியும் ராமபக்தர், மிகப்பெரிய ராமபக்தரான நமக்கெல்லாம் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய, எப்படி பக்தியில் ஸ்ரத்தையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைத்த அந்த ராமபிரானுடைய மிகப்பெரிய பக்தரான அனுமான், நாம் பகவானாகவே சேவிக்கும் அவர் வாயு பகவானான அனுமான் அவதரித்த திருநாள்தான் அந்த அனுமன் ஜெயந்தி. இந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி 30/12/2024 அன்று அனுமன் ஜெயந்தி. அந்த நாளும் திங்கட்கிழமை. வைகுண்ட ஏகாதேசி ஜனவரி 10ஆம் தேதி அன்று வைகுண்ட ஏகாதேசி. இது போன்ற பல எண்ணற்ற முக்கியமான மங்களகரமான மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல முக்கிய விசேஷங்களும் விழாக்களும் திருக்கோயிலில் பல பூஜை புனஸ்காரங்களும் சிறப்பாக நடைபெறும் பல பொக்கிஷங்கள் அடங்கியதுதான் இந்த மார்கழி மாதம். அடுத்ததாக 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பொக்கிஷத்தை நமக்கு அருளிய 12 ஆழ்வார்களுள் ஒரே பெண்ணாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள். அவர் 4000 திவ்ய பிரபந்தம் மூலம் நமக்கு அருளிய பாசுரங்கள் 173. அதில் 30 பாசுரங்கள் திருப்பாவை. ஏனைய 143 பாசுரங்களும் நாச்சியார் திருமொழி என்ற தொகுப்பிலே அடங்குகிறது. அதற்கு பெயர் நாச்சியார் திருமொழி. அதிலே வாரணமாயிரம் என்பது மிக முக்கியமான 11 பாசுரங்கள். அது குறித்து தெளிவாக பார்ப்போம். ஆண்டாள் பிறந்த சிறுகதை. தற்போதைய விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் மிகவும் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே பெரியாழ்வாரனுடைய புதல்வியாக ஆண்டாள் ஒரு துளசி தோட்டத்திலே கண்டெடுக்கப்பட்டார்கள். இதுவும் பகவானுடைய ஒரு லீலைதான். ஒரு தெய்வ குழந்தை அங்கே பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டு சிறு வயது முதலே பகவான் மீது கொண்ட அபரீத பற்றாலும் பக்தியாலும் வளர்ந்து வந்த, தன்னை கோபியராகவே பாவித்து பகவானுடைய பெருமைகளை ஆடிப்பாடி வளர்ந்து வந்த ஸ்ரீ ஆண்டாள் உறுதியாக மணந்தால் பகவானையே மணப்பேன் என்று உறுதி பூண்டு திருப்பாவையை சேவித்து நமக்கு 173 பாசுரங்களையும் அருளி பகவான் ஸ்ரீ ரங்கநாதரையே மணந்து பகவானிடமே ஐக்கியமானார்கள். பகவானே ஆண்டாளுடைய பக்தியில் உருகி அவரை மணந்து கொண்டார் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் தான் அரங்கேறியது. அதனால்தான் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்திலே இந்த மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதேசியான வைகுண்ட ஏகாதேசிக்கு முன்னரும் பின்னரும் 21 நாட்கள் பகல் 10 ரா 10 என்று கொண்டாடப்படும். மொத்தமாக 21 நாட்களும் இந்த மார்கழி மாதத்திலே ஸ்ரீரங்கம் விழாக்கோலம் பூண்டிருக்கும். ஆதலால் மார்கழி மாதம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது என்பது நாம் ஒரு சிறு காணொளியிலோ இல்லை சிறு கருத்து வடிவத்திலோ கூறிவிட முடியாது. அவ்வளவு எண்ணற்ற பொக்கிஷங்கள் அடங்கியதுதான் இந்த மார்கழி மாதம். திருப்பாவை என்று பெயர் சூட்டப்பட்டதற்கான காரணத்தையும் இங்கே பக்தர்களுக்கு தெரியப்படுத்துவதில் அடியேன் மகிழ்ச்சி அடைகிறேன். திரு என்றால் மரியாதைக்குரிய என்று பொருள். பாவை என்றால் பெண். மரியாதைக்குரிய ஸ்ரீ ஆண்டாள் என்னும் பெண்ணாழ்வாரால் அருளப்பட்டதால் இதற்கு திருப்பாவை என்று பெயர். இதுபோல பல எண்ணற்ற பொக்கிஷங்கள் அடங்கிய இந்த மார்கழி மாதத்தை அனைவரும் விடியற் காலையிலே தொழிலெழுந்து வீட்டிலும் அருகிலுள்ள ஆலயங்களுக்கும் சென்று பகவானை சேவித்து, குறிப்பாக குழந்தைகளுக்கும் இந்த மகத்துவத்தை, மார்கழி மாதத்தினுடைய மகத்துவத்தை எடுத்துரைத்து பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாவோம். வாருங்கள் வாருங்கள், ஆனந்தமாக இந்த மார்கழி மாதத்தை பகவானை சேவிப்பதற்காக அர்ப்பணித்து மகிழ்வடைவோம். வாருங்கள். இந்த காணொளியில் பக்தர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அடியேனை நேரடியாகவோ தொலைபேசி வாயிலாகவோ தொடர்பு கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம். உங்களுடைய இந்த பக்தி கைங்கரியத்தில், அதாவது சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதிலும் ஏனைய பக்தி கைங்கரியத்திலும் பக்தர்களோடு சேர்ந்து ஈடுபடுவதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
இதிலே அடியனுக்கு பேரானந்தம். வாருங்கள் வாருங்கள், பக்தர்கள் அனைவரும் ஒன்றாக இணைவோம், பக்தி சேவையிலே ஈடுபடுவோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.